குழந்தையே, இன்று ஒரு வஞ்சகக்காரியை கண்டுவிட்ட இந்த அப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். இந்த நிலையில் கூட என் பிள்ளை, நீ படுகின்ற இந்த கஷ்டத்திலும் கூட இன்னும் உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை இவள் செய்ய நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக இன்றே உன் அப்பன் என் மூலமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அப்பன் கண்களை கலங்கி போய் நிற்கின்றது. இப்படி ஒருவர் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க முடியுமா? இந்த நிலையில் நீ இருந்து விட்ட பிறகும் கூட உன்னை விட இவர்களுக்கு மனதில் அப்படியான அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அப்பன் முடிவெடுத்து விட்டேன். உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன் அல்லவா என் பிள்ளையே. நீ ஒரு தவறு செய்தாலே அல்லது ஒரு துணையுடைய துரோகங்கள் செய்திருந்தாலோ, யாருக்காவது கெடுதலை நடத்திவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நீ இருந்து கொண்டிருந்தாலோ அது வேறு. ஆனால் யார் எந்த ஒரு வஞ்சகத்தை செய்த பிள்ளை, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற பிள்ளை, தனக்கு இல்லை என்றாலும் கூட இன்னொருவர் கேட்டால் அதை கொடுத்து விட்டு செல்கின்ற குழந்தை, இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஒரு குழந்தை உனக்கு இப்படி ஒரு வஞ்சகம் இவள் புறப்பட்டிருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுது இந்த அப்பன் அது மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. உன் அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் அதற்கு பிறகு சற்று மன ஆறுதல் அடைய வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கின்ற இவளை நீ எப்படியெல்லாமோ புரிந்து வைத்திருக்க வேண்டியது. ஆனால் ஒன்றும் தெரியாமல் இவளை நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இப்பேற்பட்டவர் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உனக்கு பல பிரச்சனையை தர தொடங்கிவிட்டால் இனியும் இவளை நம்பிக்கொண்டிருந்தால் உனக்கு தான் கஷ்டம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மிகுந்த வேதனையை இவர்கள் மூலம் அனுபவிக்கின்றாய் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல துன்பங்களை கொடுக்க இவள் துணிந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பன் இவர்களை கண்டவுடன் உன்னை தேடி வந்து, என் பிள்ளை சற்று கவனமாக இருந்து சொல்ல நினைத்தேன், ஓடி வந்திருக்கின்றேன். அப்பன் நினைத்த விஷயத்தை நினைத்து மாத்திரம் உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுப்பவன். இவர்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சட்டென்று நம் ஒருவருக்கு தண்டனைகளை வழங்கிவிட முடியாது. ஆனால் அதனால் என்ன பலன்? ஒருவர் நம்மை தண்டிப்பதனால் நமக்கு என்ன கிடைத்துவிட போகிறது? என் குழந்தையே, நல்ல நாளில் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய நினைக்காதே. உன் மனது இப்பொழுது மட்டும் என்ன கஷ்டத்தை கொடுத்து விடலாம் சொல்லப் போகின்றது. ஆனால் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற பல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக உணரும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும், எது கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்து விட்டால் இது போகின்ற மனிதர்களின் ஆட்டம் எல்லாம் தானாக அடங்கிவிடும். அவர்களுக்கான பாடம் அவர்கள் வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு கொடுத்துவிடும் அல்லவா? வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார்கள், நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த பிறகுதான் இந்த வாழ்க்கை எல்லாம் செய்ய தொடங்கியிருக்கின்றார்கள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்திட இவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கியிட இவர்கள் எப்பொழுதும் தயாராக இருந்து இருக்கிறார்கள். எப்பொழுதும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு அதிசயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது என் பிள்ளையே,
இந்த அப்பன் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்ததை எதையும் இல்லாததை பற்றி இந்த அப்பன் பேசிவிடவில்லை. என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய துன்பத்தை நீ சந்தித்தாயானால் அந்த துன்பத்தில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியாதபடிக்கு அங்கு தவித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஆறுதலை சொல்வது போல மேலும் மேலும் உன்னை அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த உன்னை ரணப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனிதர்கள் உனக்கு பல துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்திருந்தாலுமே உன்னுடைய சூழ்நிலை உனக்கு தடங்கல்களை மட்டும்தான் உருவாக்கி கொண்டிருந்தது. யாருடைய ஆறுதலையும் உனக்கு பெற்று கொடுக்கவில்லை. அப்படியே முட்டி மோதி எங்கெங்கும் சென்று உனக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றி நீ துணியும் பொழுது அப்பொழுது கூட வேண்டும் என்றே இவர்கள் உன் வாழ்க்கையை அழிப்பதற்காக முயற்சிகளை எடுத்து விட்டார்களே தவிர ஒருபோதும் உனக்கு நல்லது நடக்க அவர்கள் அனுமதிக்க விரும்பவில்லை. எந்த இடத்திலும் அடித்தால் உனக்கு வலிக்கும் என்று யார் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்தால் அது உன் வாழ்க்கைக்குள் கெடுதலை கொடுக்கும் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு சரியான இடத்தை தேடி உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். பல துன்பங்களை கொடுத்து விட்டார்கள். இந்த அப்பன் இப்பொழுது இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்ததற்கு காரணம் ஒன்றுதான். அது என்னவென்றால் உன்னை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்க நினைக்கின்ற இவர்களை நாம் எப்பொழுதும் சட்டென்று தண்டனைகளை கொடுத்து விட்டோமானால் இது இவ்வளவு தானா, நாம் இப்படி செய்தால் நமக்கு இத்தனை தண்டனையை தான் கிடைக்குமா, பரவாயில்லை, நாம் நம் வேலையை சரியாக செய்கின்றோம், இவ்வளவுதான் தண்டனை என்றால் இன்னும் அதிகமாக நாம் செய்யலாமே என்கின்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் உருவாகி இருக்கும். அப்படி ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்காமல் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்தது போல எந்த ஒரு கஷ்டத்தையும் இனி கொடுக்காது. இனிமேல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நிச்சயமாக சரியானது ஒரு பலனை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த பலன் உன்னை தேடி உனக்காக உன்னிடத்தில் நீ பெற்று கொள்வாய் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. முதலில் இவர்கள் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக தண்டனைகள் கொடுக்கப்படத்தான் வேண்டும். ஆனால் அது நம்ப கொடுக்கத்தான் இருக்கக்கூடாது. அது அவர்கள் பெரிதாக தோன்றியது. அவரவர் செய்கின்ற வஞ்சக எண்ணம் அவரவர் வாழ்க்கையில் அவர்களுக்கு யாரை மிகுதியாக பிடிக்குமோ அவருக்கு நடக்கும் பொழுதுதான் அது வலிக்கும். தனக்கு நடந்தால் கூட தான் செய்த தவறு காரணம் என்று நினைக்கின்றவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு அந்த விஷயம் நீ செய்ய பாவத்தினால் அவர்களுக்கு நடக்கிறது என்று தெரிய வரும்பொழுது நிச்சயமாக மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார்கள். மிகுந்த மன உளைச்சலுக்கு இவர்கள் ஆளாகி நிற்பார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, அப்பன் இப்பொழுது இந்த வஞ்சகத்தை உன் வாழ்க்கையில் கண்டெடுத்ததெல்லாம் நிச்சயமாக மனமுடைந்து போனேன். இவர்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைதானே. எப்படி நம் பிள்ளைக்கு இத்தனை வேற்றுமை? நம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய நினைக்க மாட்டார்களே. ஆனால் இப்பொழுது எப்படி இதையெல்லாம் செய்ய நினைத்தார்கள் என்றுதான் உன் அப்பன் இத்தனை வாழ்க்கையில் உனக்கு கேட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இப்பொழுது என்ற நீ கொடுத்த இடம், இவர்கள் நீ கொடுத்த இடம்தான் அவர்களை இந்த நிலைக்கு தூண்டியிருக்கின்றது.
அத்தனை விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ளாமல் வெளியில் போட்டுடைப்பது. இப்படியாக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு மிகுந்த பொறாமை வந்து விட்டது. உன் வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு மிகுதியான கஷ்டம் ஏற்படுத்துகின்றது. இந்த சூழ்நிலை உருவாகிவிட்டது. நீ முன்னேற அது அவருக்கு பொறாமையை உருவாக்கியது. நீ அடுத்தடுத்து ஒரு நிலைக்கு சென்றால் அதை தாங்கிக் கொள்ள அவர்கள் மனது இடம் கொடுப்பதில்லை. நீ முன்னேறினால் அது அவர்களுக்கு பொறாமை எண்ணங்களை உருவாக்கி விடுகின்றது. இப்படியாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அடைந்துவிடக்கூடாது என்று இவர்கள் போட்ட திட்டம் ஏராளம். நீ எந்த இடம் ஒரு அடியை எடுத்து வைத்தாலும் இதை செய்கிறாய், இதனாலே இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்கி கொடுத்து விடும் என்பது போலத்தான் இவர்கள் சொல்கிறாரே தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு நல்லதை நடத்த அவர்கள் நினைக்கவில்லை. என் குழந்தையே, இனிமேல் எதற்கும் கலங்கிவிடாமல் இந்த சூழ்நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று புரிந்து சரியாக அத்தனை விஷயத்தையும் உணர்ந்து கொள்ள முடித்து விட்டால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை இனி உனக்கானதாக மாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நல்ல மாற்றத்தை எப்பொழுதும் உனக்கானதாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த நொடி, இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அத்தனை உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை நீ தெரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் அல்லவா? இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் நடக்க வேண்டும். இந்த அப்பன் இந்த வஞ்சகத்தை உன் வாழ்க்கையில் இருந்து வேற்றறுக்கக்கூடிய நேரம் சில பல விஷயம் உன் மனதை காயப்படுத்தும். எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற நிலை என் பிள்ளைக்கு இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அப்பன் ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்கும் பொழுது கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருந்தி நல்ல வழிக்கு அப்பன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கத்தானே வேண்டும் என்று தான் சொல்வாய். நீ நினைக்கின்றாய் இவர்கள் எல்லாம் திருந்துவது எந்த வாய்ப்பு நான் கொடுக்கவில்லை என்று. பல வாய்ப்பு கொடுத்து அதில் திருந்தாமல் தான் இந்த நிலையில் வந்து நிற்கிறார்கள். இனியும் இவர்களை விட்டு வைத்தால் உன் வாழ்க்கை பாதகம் வந்துவிடும். அவர்கள் உன் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள். நீ எவ்வளவு பெரிதான துக்கத்தை சந்திக்கும் பொழுது கூட அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்ததான் முடிவெடுக்கிறார்களே தவிர ஒருபோதும் உனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது என்கின்ற அவர்களுக்கு நினைக்கவில்லை அல்லவா? அதனால்தான் என் பிள்ளையே, இதற்கு மேலும் அவருக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு அவர்களுக்கு படுகின்ற கஷ்டங்களிலிருந்து மன நிறைவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ற ஒருபோதும் உனக்கில்லை அல்லவா? அதே நேரத்தில் இந்த அப்பன் எந்த ஒரு விஷயத்தையுமே இனிமேல் இவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதும் அவசியமில்லை அல்லவா? நான் உனக்கானதாக அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று கொடுக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கேற்றது போல இனியாவது நீ வாழ பழகிக்கொள். அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன் கிடைக்கத்தானே வேண்டும். அதை நம் முடியாது என்று சொல்லிவிட முடியாது. இந்த வாழ்க்கையில் அவரவர் அனுபவிக்க கூடிய அத்தனை துன்பமும் இனிமேல் தன் செய்த தவறுக்கு கிடைத்த தண்டனை, அதுவும் நம் சந்ததியில் பாதித்து விடாது
என்று நினைத்து அவர்கள் மீண்டும் திருந்த வேண்டும். அப்படி இதை தாண்டி அவர்கள் திருந்தவில்லை என்றால் இனி இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒருபொழுதும் ததை நிமிர்ந்து முடியாது, துன்பத்தை கொடுத்து விடும். இந்த அப்பன் இனி எதற்கும் கலங்காமல் இரு. நான் உனக்கு நடத்துவதை சரியாக நடத்தி கொடுத்து விடுவேன். நான் உனக்கு கொடுப்பதை நல்லபடியாக உனக்கு கொடுத்து விடுவேன். எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் உறுதியாக நிலைத்து நிற்கும். என்றென்றும் உன்னுடைய மனது ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளும் என்பதை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்ட உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அப்பன் சொன்னபடி நீ நடந்து கொள்ள வேண்டும். நீ நல்ல பிள்ளையாகவே வளம் வரும்பொழுது வரை இந்த அப்பன் உன்னை விட்டு எங்கும் சென்று விட மாட்டேன். என் குழந்தையே, தீய எண்ணங்கள் கொண்டவர்கள், அந்த தீய நிலையை அழியவர்கள், வஞ்சகம் எண்ணம் கொண்டவர்கள் வஞ்சகத்தால் இந்த வாழ்க்கை இழந்து நிற்பார்கள். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.